அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவில் லட்சங்களும் ஒரு வீடும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். லட்சங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு லட்சக்கணக்கான ரூபாயும் மறுமையில் நமக்கு லட்சக்கணக்கான நன்மைகளையும் நமக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. அதே போல் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சொந்த வீட்டையும் மறுமையில் நமக்கு ஒரு சொந்த ஒரு மாளிகையும் நமக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ருகளை எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் இதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது, இதை பற்றிய ஏராளமான சிறப்புகள் இருக்குது. ஆனால் இதை யாரும் நம்ம கையில் எடுத்து ஓதுறது கிடையாது. அப்படிப்பட்ட எளிமையான நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச அந்த திக்ரு என்ன, அதை பற்றிய ஹதீஸ்கள் என்ன, இதை எப்படி நம்மோட வாழ்க்கையில் நம்ம தஸ்பீஹ் செஞ்சா ஓதனா நமக்கு நாம் நினைக்கக்கூடிய செல்வாக்கான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கடை வீதியில் நுழையும் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று கூறுவாரானால் அவருக்கு 10 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான், 10 லட்சம் தீமைகளை அல்லாஹ் அளிக்கின்றான், 10 லட்சம் அந்தஸ்துக்களை உயர்த்துகின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டையும் கொடுக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பல ஹதீஸ்கள் நமக்கு காணப்படுது. அதாவது கலிமா தௌஹீதை நம்ம கடை வீதியில் நம்ம போனோம் அப்படின்னா, அதாவது வீட்டை விட்டு வெளியே ஏறி நம்ம ஒரு இடத்திற்கு நம்ம போனோம், அந்த இடத்துல நம்ம போய் நின்னோம் அப்படின்னா இந்த கலிமாவை மட்டும் நம்ம ஒரே ஒரு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு இத்தனை சிறப்புகள் அல்லாஹ் கொடுக்குறான். லட்சக்கணக்கான நன்மையை கொடுக்குறான், லட்சக்கணக்கான பாவங்களை மன்னிக்கிறான், இன்னும் 10 லட்சம் அந்தஸ்துக்களை உயர்த்துறான். இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நம்மால் இந்த குறுகிய நேரத்தில் இவ்வளவு அமல்கள் செய்து இவ்வளவு நன்மையை சம்பாதித்து கொள்ளவே முடியாது. இன்னும் இந்த உலகத்தில் இந்த களிமா உங்களுக்கு எப்படி பலனளிக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலைக்கான இடத்துக்கு போகிறீங்க, ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அல்லது ஒரு பணம் தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு வெறும் 10 முறை இந்த களிமாவை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்காத செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு அறியாத புறத்திலிருந்து கொண்டு வந்து கொட்டுவானாம். பணம் பிச்சுக்கிட்டு கொட்டுமா. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் நீங்கள் செல்வாக்கோட வாழணும் அப்படின்னா இந்த களிமாவை நீங்கள் தினமும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய வேலை விஷயமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு 10 முறை நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொடுப்பான். இன்னும் சொந்த வீடுக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த 10 முறை நீங்கள் ஓதிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடும் கிடைக்குது. உங்களோட பணத்துலையும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறான். இது எவ்வளோ பெரிய நற்செய்தி பாருங்கள். சில மணி நேரங்களில் இரு உலகிலுமே நம்ம லட்சக்கணக்கான ரூபாயும் லட்சக்கணக்கான நன்மைகளையும் சம்பாதித்து கொள்கிறோம். இன்னும் இவ்வுலகிலும் நமக்கு ஒரு சொந்த வீடு கிடச்சிருது, இன்னும் மறுமையிலும் நமக்கு ஒரு சொந்த வீட்டை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ராக இருக்கும் பாருங்க. இன்னும் இந்த ஒரு களிமா நமது அனைத்து தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய களிமா, மகத்தான களிமா. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மகத்துவமானது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த களிமாவை நீங்கள் அதிக அளவு நீங்கள் திக்ரு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செல்வாக்கான வாழ்க்கை வாழலாம். நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்தஸ்தான ஒரு பணக்காரத்தனமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். எனவே செல்வம் வேணும், அதிகமாக நன்மையை சம்பாதித்து கொள்ளணும் அப்படின்னா இந்த களிமாவை ஓத தொடங்குங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த களிமாவை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தை பரக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.